நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. த்ரில்லர் சினிமாவை பார்த்து கொலை செய்த காதலன் 1.5 வருடங்களுக்கு பிறகு சிக்கியது எப்படி? காதலியின் கொலையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல். கடந்த 2015 மே 30ஆம் தேதி ஹூப்ளி அருகே உள்ள விவசாய நிலத்தில் ஒரு பெண்ணின் உடல் பாதி மூடிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அந்த பெண்ணின் முகப்பகுதி முழுவதுமாக சீர்குலைந்த நிலையில் இருந்ததால் அவர் யார் என்று போலீசாரால் அடையாளம் காண முடியவில்லை. அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் காணாமல் போனவர்களின் புகைப்படங்களுடன் போலீசார் ஒப்பிட்டு பார்த்து வந்தனர். பின்னர் 10 நாட்கள் சென்ற நிலையில் தனது மகள் மாயமானதாக தந்தை ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்திருக்கிறார். அப்போது அவரை அழைத்த போலீசார் பெண்ணின் உடலை காண்பித்து, இது உங்கள் பெண்ணா என்று பாருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதை பார்த்த அவர் அந்த பெண் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியின் லாக்கெட் மற்றும் உடை மூலம் தன்னுடைய மகள்தான் என கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து உடனடியாக போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து இறந்தவர் விஜயபுராவைச் சேர்ந்த 24 வயது அர்பிதா கிரிபல்ல பிரதார் என்றும் வேளாண் அறிவியல் பல்கலைக்கழக மாணவி என்பதும் தெரிய வந்தது. அர்பிதாவின் தங்கச் சங்கிலி இறந்த இடத்திலேயே கிடைத்ததால் இது ஆதாயத்திற்காக செய்யப்பட்ட கொலை அல்ல என்பதை போலீசார் உறுதி செய்தனர். அதைத் தொடர்ந்து அர்பிதாவின் செல்போன் பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் ஏமாற்றம் அடைந்த போலீசார் இந்த கொலை சம்பந்தமாக எந்த துப்பும் கிடைக்காததால் திணறி வந்தனர். அதைத் தொடர்ந்து அர்பிதாவின் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் வகுப்பு தோழர்களிடம் போலீசார் விசாரிக்க தொடங்கினர். தொழில்நுட்ப உதவியுடன் அர்பிதா அழைப்பு விவரங்கள், பதிவுகள் பார்த்தபோதும் ஏதும் சிக்கவில்லை. ஆனால் அர்பிதா விஜயபுராவைச் சேர்ந்த அருண் சிவலிங்கப்பா பாட்டில் என்ற தனது முன்னாள் வகுப்பு நண்பரை அடிக்கடி அழைத்திருந்தது தெரிய வந்தது. அருண் பெங்களூரு வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பில் தங்கப்பதக்கம் வென்று PhD படித்து வருபவர் என போலீசாருக்கு தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணையை தொடங்கிய போலீசார் அருணிடம் அர்பிதா கொலையாகும் போதும் அதற்கு முன்பும் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என கேட்டனர். அதற்கு அவர் பெங்களூருவில் இருந்ததாக கூறியிருக்கிறார். அதனை சோதித்து பார்த்தபோது அந்த நாட்களில் அவர் கல்லூரிக்கு வந்து சென்றிருப்பதும் அவருடைய மொபைல் சிக்னலும் அவரின் இருப்பிடத்தில் இருந்ததையே காட்டியது. அர்பிதா தனக்கு சிறந்த தோழி என்றும் ஆனால் அவருக்கும் தனக்கும் எந்த உறவும் இல்லை என்றும் அருண் கூறியிருக்கிறார். இதனால் அவர் மீது தொடக்கத்தில் போலீசாருக்கு எவ்வித சந்தேகமும் எழவில்லை. ஆரம்பத்தில் இருந்து இந்த வழக்கு குறித்து எந்த துப்பும் கிடைக்காததால் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் அர்பிதாவின் நெருங்கிய வட்டாரங்களில் இருக்கும் நண்பர்கள், உறவினர்களின் கால் ஹிஸ்டரிகளை பரிசோதித்தனர். அப்போது அருணின் அழைப்புகளை பகுப்பாய்வு செய்ததில் அர்பிதா இறப்பதற்கு முன் சில நாட்கள் வரை தொடர் அழைப்புகளை மேற்கொண்டிருந்த அருண் அவர் கொலைகான நாட்களிலிருந்து பின் அவரை தொடர்பு கொள்ளவே இல்லை என்பதை அறிந்து மீண்டும் அருண் பக்கம் தங்களது கவனத்தை திருப்பினர். இதனை மேலும் உறுதி செய்து கொள்ள பெங்களூருவில் உள்ள அருணின் அறையை சோதனை செய்த போது போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அருண் கடந்த சில மாதங்களாகவே விசாரணை விவரங்களையும் காவல்துறையின் கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதையும் ஒரு டைரியில் எழுதி வைத்து அதனை மனப்பாடம் செய்து வந்திருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அர்பிதா கொலையில் அருண் ஈடுபட்டிருப்பது தெளிவானதால் போலீசார் அருணை காவலில் எடுத்தனர். அர்பிதாவின் உடலில் இருந்து சேகரித்த கைரேகைகள் மற்றும் DNA பரிசோதனைகள் நடத்தியதில் அருண் அந்த கொலையை செய்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்தது. அதைத் தொடர்ந்து அருணிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் அருண் அளித்த வாக்குமூலத்தில் அவர் 2014 வெளியான கன்னட கிரைம் த்ரில்லர் திரைப்படமான த்ரிஷ்யாவால் ஈர்க்கப்பட்டு அதன்படி நன்கு திட்டமிட்டு இந்த கொலையை அரங்கேற்றியது தெரிய வந்தது. சம்பவத்தன்று தார்வாடில் தன்னை சந்திக்க அருண் அர்பிதாவை அழைத்திருக்கிறார்.
அர்பிதா பெங்களூருவில் இருந்து தார்வாடிக்கு அரசு பேருந்தில் சென்றிருக்கிறார். தனது செல்போனில் இருந்து அழைத்தால் மாட்டிக்கொள்வோம் என அருண் முன்கூட்டியே தனது செல்போனை அறையில் வைத்துவிட்டு தார்வாடில் ஒரு கடையில் அர்பிதாவுக்கு போன் செய்திருக்கிறார். பின்னர் சந்தித்த இருவரும் ஹூப்ளிக்கு அருகில் உள்ள உன்கல் ஏரிக்கு சென்று மீண்டும் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் கப்பூர் கிராஸ் நோக்கி சென்றிருக்கிறார்கள். இரவு 7 மணி அளவில் அர்பிதா அணிந்திருந்த துப்பட்டாவை பயன்படுத்தி அருண் அவரை கொன்றிருக்கிறார். பின்னர் அர்பிதா உடலை விவசாய பண்ணையில் புதைத்துவிட்டு அதே இரவு பெங்களூருக்கு சென்றிருக்கிறார். அடுத்த நாள் கல்லூரிக்கு சென்ற அருண் வருகை பதிவில் முன்னாள் இருக்கும் தேதிக்கும் சேர்த்து கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த நிலையில் அர்பிதாவை கொலை செய்ததற்கான காரணத்தையும் அருண் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். அருணும் அர்பிதாவும் ஒரே கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வந்ததாகவும் இருவரும் காதலித்து வந்ததாகவும் கூறியிருக்கிறார். அருண் முனைவர் பட்டம் படிக்கச் சென்ற நிலையில் அர்பிதா படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. இதனைத் தொடர்ந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அர்பிதா அருணிடம் அழுத்தம் கொடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் குடும்பத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்து விடுவதாக அருணை மிரட்டியும் இருக்கிறார். இந்த நிலையில் தனது லட்சியத்திற்கு அர்பிதா ஒரு தடையாக இருப்பதாக கருதிய அருண் திருமணத்தை வைத்து தன்னை மிரட்டத் தொடங்கிய ஆத்திரத்தில் அர்பிதாவை கொல்ல முடிவு செய்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக அருண் கைது செய்யப்பட்ட பிறகு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த வழக்கு தற்போது 10 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் உள்ள முக்கிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அதிகாரிகள் அருணும் அர்பிதாவும் A&A என குறிக்கப்பட்ட ரிங்குகளை அணிந்திருந்ததும் ஒரு ஆதாரமாக அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.